இந்த காணொலி பார்க்க வந்த எல்லாருக்குமே வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய அக்லி ஸ்டோரி அப்படின்ற ஒரு சூப்பரான த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வலையை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நேஹா அப்படின்ற படத்தோட ஹீரோயின் தன்னோட கணவர் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கார். அண்ட் தினம் கணவரால கொடுமைகள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அவங்க ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன முடிவு? அண்ட் தன்னோட டாக்ஸிக்கான கணவருக்கு அவங்க கொடுத்த பதிலடி என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டோட இந்த படத்தோட கிளைமேக்ஸ் முடிச்சிருப்பாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மெயின் கேரக்டரான நேஹா அப்படின்றவங்களையோ அவங்களோட கணவரான கார்த்திக் அப்படின்றவங்களையோ நள்ளிரவுல காமிக்கிறாங்க. ஒரு பயங்கரமான பிரச்சனை ஏற்பட்டிருக்க போல வீடு முழுக்க ரத்தங்கள் செதஞ்சு இருக்கும் போது அதுல கார்த்திக் ஒரு பக்கம் விழுந்து கிடக்கு. நேஹா ஒரு பக்கம் ரத்த கரைகளோடு இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே இங்க பயங்கரமான சத்தங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களுக்கு கால் பண்ணேன். சோ போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. வீடு முழுக்க சோதனை இட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க கார்த்திக் இருக்கா இல்லையா, அவரை கைது பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும். அந்த விஷயத்த பார்த்து மக்கள் எல்லாரும் பயந்து போய் நின்றுகிட்டே இருக்க அப்படியே கற்பனா பிளாஷ்பேக் உள்ள போகுது. சோ கணவரான கார்த்திக் அவரோட மனைவியோட தனிமையில இருக்கும்போது காமிக்கிறாங்க. மனைவிக்கு சுத்தமா உடன்பாடு இல்லை அப்படின்னாலும் உன்னை இந்த மாதிரி அடையிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸிக்கான கேரக்டர் அப்படின்றது இந்த பிளாஷ்பேக்கோட முதல் சீன்ல நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அப்படியே கற்பனா நேஹா இருக்காங்க இல்லையா, ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க. சோ அங்க கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட ஃப்ரெண்ட் இவங்க கிட்ட பேசுறாங்க அப்படின்ற மாதிரியோ, உனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருடங்கள் ஆகுது இல்லையா, எப்ப நீ எங்களுக்கு குட் நியூஸ் சொல்ல போற அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும் போது இவங்க ஒரு நிமிடம் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கற்பனை அவங்களோட கணவர் கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ கார்த்திக் வேலையிலயும் டாக்ஸிக்கான ஒரு நபர் தான் அப்படின்ற மாதிரி வேலையே செய்யாம சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு தன்னோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களோட சின்ன வயசு போட்டோவை அணுவா ரசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சம்பவம் பார்த்து இவங்களோட சீனியர் ஆபீசர் கூப்பிட்டு நீ வேலையே செய்யாம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அண்ட் எஸ்கலேஷன் மேல கொடுத்தாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்க அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த மனுஷன் நான் எதையுமே பண்ண மாட்டேன், நான் பண்ண ஒரே ஒரு விஷயம் இருக்கு, அதை நீ பாக்குறியா அப்படின்ற மாதிரி உங்களோட சீனியர் இருக்காங்க இல்லையா, வேற ஒரு நபரோட அஃபேர்ல இருக்காங்க போல, அந்த விஷயத்த வீடியோ எடுத்து அண்ட் இந்த விஷயம் மட்டும் தான் எனக்கு தெரியும், இப்போ நான் இங்க இருந்து வெளியே போனேன் அப்படின்னா இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியப்படுத்துவேன், பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி லிட்டரலி மிரட்டி தன்னோட வேலையை தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத காமிக்க அப்படியே கற்பான நண்பர்களோட பப்புக்கு போறாரு. அங்க உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு நண்பர் மட்டும் இவர்கிட்ட பொண்டாட்டி பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி குடிக்க தோணும், உனக்கு பொண்டாட்டி பிரச்சனை இடான்னு கேட்க மொத்த மைண்டும் அப்செட் ஆயிடுது. அந்த நபரை போட்டு பயங்கரமா ஆயிடுச்சு. என்னோட மனைவிக்கு நான் ஒரு நேர்மையான கணவரா, இங்க வந்து பொண்டாட்டியை எதுக்காக ஞாபகப்படுத்துற அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. இங்க ஒரு ரெண்டு கேரக்டர் நமக்கு காமிக்கிறாங்க. முதல்ல இவரோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கு. இன்னொருத்தவங்க இந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இவர் போனது எனக்கு ஐஸ் பேக் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நேஹா கிட்ட கேட்கும் போது அவங்க கொண்டு வரதா தெரியல, இவரை கண்டுக்காத மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது வீட்டுல வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்க கொண்டு வந்து நீட்டும் போது நீ நேஹாவா, நீ சொல்லாத வேலை எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்கள திட்டிட்டு தன்னோட மனைவியை பார்த்து முறைச்சுக்கிட்டு இன்னும் சில வேலைகள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கு. அவங்க கேட்கறதா தெரியல. இதனால நீ இப்ப இந்த வேலையை செஞ்சு கொடுத்த அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ சந்தோஷமா உன்னோட ரூம்ல தனியா தூங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது நேரம் வரைக்கும் கண்டுக்காம இருந்த இவங்க இருக்காங்க இல்லையா, வேகமா அந்த வேலையை செய்யணும்னு போகும்போது இவர் தடுத்து நிறுத்துறாரு அப்படின்ற மாதிரியோ, இது நேரம் வரைக்கும் நான் சொன்ன வேலைகள் எதையுமே நீ செய்யல, நீ தனியா நிம்மதியா தூங்கலான்னு சொன்னதும் இவ்வளவு வேகமா ஓடி வருவியா, ஆனா அந்த விஷயத்த நான் உனக்கு கொடுக்க போறது கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்கள இங்க அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிக்கிறாங்க. அது கூடவே அவங்களோட கைகள்ல இவங்களோட பேர் இவங்களோட முன்னாள் காதலான கௌதம் அப்படின்றவரோட பேரை பச்சை குத்தி இருக்காங்க. ஓ, அவனை மறக்க முடியாம இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியோ, எனக்கும் தான் நீ பெயின் கொடுத்த, அந்த பெயின் எப்படி இருக்கணும் உனக்கு தெரிய வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு சிகரெட் பிடிச்சிருக்கா இல்லையா, அந்த சிகரெட் துண்டுக்களால அங்க சூடு வைக்கிறாரு அப்படின்ற மாதிரியோ, இதனால இவங்க அணுவா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அவங்களோட சின்ன வயசு பிளாஷ்பேக்குள்ள கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பா அம்மா இறந்து போனதால பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களோட அரவணைப்புல தான் நேஹா வளர்றாங்க அப்படின்ற மாதிரியோ, அப்ப பக்கத்து வீட்டு பையனா இவங்களுக்கு அறிமுகமாகிறது தான் இந்த கௌதம். சோ ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய நேரங்களை செலவிட ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசு அப்படின்றதால நண்பர்களா இருந்த இவங்க ரொம்ப நெருக்கமாகறாங்க அப்படின்ற மாதிரியோ, அந்த சமயத்துலதான் இவங்களோட பாட்டி இறந்து போயிட்டாங்க. இனிமேல் கூட யாருமே இல்லை, என்ன பண்ண போறோமோ அப்படின்ற கஷ்டத்துல இவங்க இருக்கும்போது இவங்களோட மாமா தான் இவங்களை இங்க இருந்து கூட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி பிளாஷ்பேக் பாதியிலேயே
அப்படியே கட்டாய் எங்க பிரசன்ட்ல காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல கொடுமைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு அவர் எதுவுமே தெரியாத மாதிரி இவங்களை ரொம்ப கேர் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இவங்க தன்னோட வேலைகளை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக இவங்களுக்கு தோசை பிடிக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த நபர் லிட்டரலி அவங்கள மிரட்டார். இப்ப மட்டும் நீ இந்த தோசையை சாப்பிடலன்னு அடுத்த தோசையை நானா ஊட்டி விட வேண்டியதா இருக்கும். இது ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கும். உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க பயந்து பயந்து அதை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து வேலைக்கு போகணும்னு ட்ரை பண்ணும்போது இவர் கார்ல இவங்களை கட்டாயப்படுத்தி ஏத்தி கொண்டு போய்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் அங்க காலேஜுக்கு வெளியில இவங்களை இறக்கி விடணும் அப்படின்ற மாதிரி போகும்போது இவருக்கு பயங்கரமா டெம்ட் ஆக ஆரம்பிக்குது. காலேஜ் அப்படின்ற மாதிரியும் அந்த கார் அப்படின்ற மாதிரி எதையுமே பார்க்காம அவங்கள அங்க வச்சு அபியூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிக்க லிட்டரலி நடக்க முடியாம இவங்க நடந்து போய்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களோட ஃப்ரெண்டு பாக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் கார்த்திகால ஒவ்வொரு நாளும் நான் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க புலம்ப ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. முதலுதவி எல்லாத்தையும் கொடுத்து நேஹாவை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு இவங்க கண் கலங்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த சின்ன பிளாஷ்பேக் உள்ளே போக ஆரம்பிக்குது. சோ பாட்டி இறந்து போயிட்டாங்க. இவங்களோட மாமா வீட்டுக்கு இவங்க போகணும் அப்படின்ற மாதிரி முடிவாயிடுச்சு இல்லையா. கௌதம் கிட்ட சொல்லிட்டு போகலாம் ட்ரை பண்ணும்போது நீ போ, தைரியமா போ, உனக்காக கண்டிப்பா நான் வருவேன், நம்ம 2 பேரும் என்னைக்கா இருந்தாலும் பார்க்கதான் போறோம் அப்படின்ற மாதிரி தன்னம்பிக்கையை கொடுத்து அனுப்பி வைக்கிறார் அப்படின்ற மாதிரியோ இவங்க மாமாவோட வீட்டுக்கு போறாங்க. படிப்படியா வளர ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட கௌதம் கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக நிறைய முறை லேண்ட்லைன்ல போன் பண்ணி இவங்களோட காதல கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல கௌதம் இருக்கா இல்லையா, தன்னோட அப்பாவுக்கு உடம்புக்கு முடியல. அவரை அடிக்கடி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதனாலதான் நாங்க இந்த ஊருக்கு வந்தோம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு ஒரு பக்கம் அப்பாவை கவனிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கத்துல இவரோட காதல வளர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றது ஒரு அழகான பாடல் மூலமா எங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு பிரசன்ட்ல. அவ்வளவு சம்பவங்களை பண்ணிட்டு இவர் வீட்டுக்கு வரும்போது இவங்க அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இந்த வாட்டி இவருக்கு டெம்ப்ட் ஆகிட்டே இருக்கு. இதனால அவங்க கிட்ட பேசணும்னு போகும்போது அவங்க ஒரு வார்த்தை கூட பேசுறதா தெரியல. ஒரு ஸ்வீட் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணல. அதை இவங்க எடுத்துக்கிறதா தெரியல. இதனால அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ரொம்ப பயங்கரமான முறையில கத்த ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா திட்டிகிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் என்ன உனக்கு பிடிக்கல அப்படின்ற தான் நீ இதெல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க இல்லையா, இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஓ வாயாலே என்ன நீ காதலிக்கிற அப்படின்றத நான் சொல்ல வைக்கிறேன். அப்படி சொல்ல வைக்கல அப்படின்னா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்க நிறைய பாட்டில்லாம் இருக்கு. அதே எல்லாத்தையும் எடுத்து தன்னோட தலையில அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ரத்தம் வர ஆரம்பிக்குது இல்லையா. அந்த ரத்தத்தோடய என்னோட காதல் உண்மையானது அப்படின்னா என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்கள போட்டு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இந்த மாதிரி அப்பயும் அவங்களை விடுறதா தெரியல. டாக்டர் எல்லாத்தையும் கூட்டு வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வீடு முழுக்க இந்த விறகு கட்டை இருக்கு இல்லையா, அந்த கட்டையால நிரப்புறாரு. அது மேல பெட்ரோல் எல்லாத்தையும் ஊத்திட்டு மேல ஏறி நின்னுகிட்டு நீ இப்ப என்ன காதலிக்கிறேன் அப்படின்றத சொல்லல அப்படின்னா என்ன நானே எரிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தீக்குச்சியா பத்த வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்களால இதை தாங்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த தீக்குச்சி பத்த ஆரம்பிச்சதும் இவங்க எங்க தன்னைத்தானே அழிச்சுப்பானோ அப்படின்ற பயத்துல நான் அவனை காதலிக்கிறேன் அப்படின்றத சொல்ல அவர் நினைச்ச விஷயங்கள் நடந்துச்சு இல்லையா. இதனால அவரோட முகத்துல பயங்கரமான சந்தோஷம் இருக்கு அப்படின்றத நமக்கு காமிக்க இதுக்கு அடுத்த நாள் காலையில நடந்த எல்லா விஷயங்களால மனசு உடைஞ்சு போய் இதுக்கு மேல என்ன பண்ண போறோம் அப்படின்றது தெரியாம கோயிலுக்கெல்லாம் போறாங்க. அங்கிருந்து கிளம்பி இவங்களோட வேலைக்கு போகும்போது இவங்களோட கௌதம் இருக்கா இல்லையா, அவன் இவங்க கண்ணு முன்னாடி தோண ஆரம்பிக்கிறான் அப்படின்ற மாதிரியோ இவங்க வேக வேகமா போய் பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. ஒரு மாதிரி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இவங்களோட ஃப்ரெண்ட் இதை கவனிக்கிறாங்க. உனக்கு என்னதான் ஆச்சு, எப்படிதான் இதுல மாட்டின அப்படின்ற மாதிரி கேட்க இங்க இருந்து இவங்களோட லைஃபுக்குள்ள கார்த்திக் எப்படி வந்தா அப்படின்ற விஷயத்துக்குள்ள போக ஆரம்பிக்குது. சோ இவங்களோட மாமா இவங்களை தான் கூடவே கூட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அந்த சமயத்துல தான் கார்த்திக் அதாவது இவங்களோட மாமா பையனான கார்த்திகை இவங்க முதலா சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் அந்த முதல் சந்திப்புலயே ஒரு பொம்மையை வச்சு விளையாடிக்கிட்டே இருக்கா. அந்த பொம்மையை இந்த நேஹா எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரியும் இது நாள் வரைக்கும் பொம்மை தான் தனக்கு உலகமா இருந்தது. இப்போ பொம்மையை தாண்டி இன்னொரு கேரக்டர் உள்ள வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவனோட மைண்டுக்குள்ள பதிய ஆரம்பிக்குது. இவனோட அப்பாவோட நேஹா நீ கட்டிக்க போற பொண்ணுடா, அவளுக்கு எதுவும் ஆகாம நீ தாண்டா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல சின்ன வயசுல இருந்து அவங்க வளர்ற வரைக்கும் அவங்க போற வர எல்லா இடங்களிலும் லிட்டரலி அவங்கள ஸ்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரியோ இவருக்கு அவங்கள உண்மையா காதலிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல லஸ்ட் இருக்கு, காதல் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் ஒரு கலவையா இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இது எல்லாத்தாலையும் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நேஹா ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி ரெண்டத்தையும் காமிச்சிட்டு அந்த சமயத்துல தான் கௌதம் உள்ள வந்தா இல்லையா, அந்த சீனுக்குள்ள போக ஆரம்பிக்கிறது. 2 பேரும் ரொம்ப காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கௌதம் பேரை சொல்லி இவங்க பச்சை எல்லாத்தையும் குத்திக்கிட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். சோ அன்னைக்கு கௌதம் இவங்களை டிராப் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது இவங்களோட மாமா கூப்பிட்டு உட்கார வச்சு இவங்களுக்கு சாதங்கள் எல்லாத்தையும் பரிமாறிக்கிட்டே இருக்க பயங்கர கோபத்தோட அண்ட் சட்ட நிறைய அழுக்குகளோட கார்த்திக் உள்ள வராரு அப்படின்ற மாதிரியோ அப்பா பேச்சை கேட்காம பயங்கரமா அங்க இருக்க சாதங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி போதறி தள்ளிட்டு இவரோட ரூமுக்குள்ள போய் கதவை
சாத்திக்கிறாரு. அதே சமயத்துல ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களோட மாமா கல்யாண வேலை விஷயமா ஒரு 2 நாள், அதாவது இவங்க மாமாவோட ஃப்ரெண்டோட கல்யாணம் அப்படின்றதுக்காக 2 நாள் வெளியே தங்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த 2 நாள் எப்படி சர்வை பண்ண போறோமோ அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. கார்த்திக் கிட்ட இருந்து ஒரு வீடியோ வர ஆரம்பிக்குது. அதை பிளே பண்ணி பார்க்கும்போதுதான் இவங்க கௌதம் கூட பேசிட்டு இருந்தது அண்ட் கௌதம் கூட முத்தம் கொடுத்தது அப்படின்ற எல்லாத்தையுமே அவர் வீடியோவை எடுத்துட்டார் அப்படின்ற மாதிரியோ, இதனால பயங்கரமான ஒரு கோபத்துல இருக்காரு அப்படின்றதும் தெரிய ஆரம்பிக்குது. இதனால அவங்க அங்கிருந்து இந்த கௌதம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போகலாம் ட்ரை பண்ணும்போது லாக் பண்றாரு. இத்தனை நாட்களா இனி என் பொண்டாட்டியா இருப்பேன், அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற ஆசையோட எனக்குள்ள நிறைய காதல் இருந்தது இல்லையா, அது எல்லாத்தையும் வெளிப்படுத்தாம நீ என்னைக்கா இருந்தாலும் என் மறைவிதா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்த. ஆனா இன்னைக்கு நீ வேற எவன் கூடியோ என்னமோ பண்ணிட்டு தெரியுற. இதெல்லாம் நீ என்னால எப்படி ஏத்துக்க முடியும்னு நினைக்கிற? அதனாலதான் அவனுக்கு நான் பயங்கரமான அடியை கொடுத்தேன்னு சொல்ல சின்னதா ஒரு விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. சோ கௌதம் தன்னோட அப்பாவுக்கு மருந்து வாங்கிட்டு வெளியே வரும்போது இவர் முகமுடி எல்லாத்தையும் அணிஞ்சுக்கிட்டு அவனை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. கண்டிப்பா அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 தையல் கிட்ட விழுந்திருக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாதமா, எனக்கு ஒன்னும் ஆகல, ஒன்னு பண்ணு, இன்னைக்கு நைட்டு முழுக்க நான் வெளியவே தான் உட்கார போறேன், கத்தியோட உட்கார போறேன். நீ என்னை ஏமாத்திட்டு வெளியே போகணும் அப்படின்ற ட்ரை பண்ண நினைச்சேன்னு வையா, அந்த இடத்துல நீ முடிஞ்சு போயிடுவ. ஒன்னு பண்ணலாமா, நான் வெளியில போய் நேஹா அப்படின்ற மாதிரி மணிக்கு ஒரு முறை உன் பேரை சொல்லிக்கிட்டே இருப்பேன். எதுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸை உன் கொட்டி நின்றுட்ட அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி அவர் வெளியே உட்காந்துக்கிட்டு மணிக்கு ஒரு முறை இவங்களோட பேரை சொல்லிக்கிட்டே இருக்கு. இவங்க கண் கழுவிக்கிட்டே அதை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நேரங்கள் செல்ல ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரியோ அந்த சமயத்துல தான் இவங்களோட அப்பா, அதாவது கார்த்திகோட அப்பா வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு பக்கம் இவங்க தன்னோட மாமா கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஓடி வர கார்த்திக் இருக்கான் இல்லையா, அப்பாவோட கழுத்துல கத்திய வச்சு சின்ன வயசுல இருந்து அவளை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீ அவளைதான் பாத்துக்கணும், அவ உனக்கு தான் அப்படின்ற மாதிரி பல மைண்ட் செட்டை மைண்டுக்குள்ள போட்டுட்டு இப்போ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண போறேன்னு நிக்கிறான். இதனால நீ தான் அதை பார்த்து பேசி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கோபமா போக ஆரம்பிக்க இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னமா நடக்குது இங்கன்னு கேட்க. அப்பதான் இவங்க கௌதமோட விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னமா நீ சின்ன வயசுல இருந்தே நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு தானமா இருக்கேன், அவனோட கோபத்தை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியலமா, என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியலமா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. சோ இவரோட வளர்ப்பு, அதாவது இந்த கார்த்திக் வளர்ந்த என்விரான்மெண்ட் சுத்தி யாருமே இல்லாத ஒரு என்விரான்மெண்ட் தான். இவரோட அப்பா வேலைக்கு போறாரு, ஈவினிங் தான் வருவார். இது நேரம் வரைக்கும் கார்த்திக் தனிமையில இருக்கணும் அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சமயத்துல தான் இவர் ஒரு பொம்மையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ண ஒரு லேடியோட பொம்மை, அதாவது இந்த குழந்தைங்க, அதாவது பெண் குழந்தைங்க விளையாடுற பொம்மை இவனுக்கு வேணும் அப்படின்னு மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கு. இவர் வாங்கி தர ஆரம்பிக்கிறாரு. அன்னியில இருந்து எப்ப பார்த்தாலும் அந்த பொம்மையும் கையோடு தான் இவர் இருந்தா அப்படின்ற மாதிரியும் லிட்டரலி அந்த கார்த்திக் இருக்கா இல்லையா, பொம்மையோட பேச ஆரம்பிக்கிறான், சாப்பாடு எல்லாத்தையும் ஊட்டிக்கிட்டே இருக்கா. இவரும் என்னன்னு புரியாம டாக்டர் கிட்ட கொண்டு போகும்போது இது ஒரு மன ரீதியான ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல தான் இவங்க, அதாவது நேஹா உள்ள வராங்க அப்படின்ற மாதிரியோ, இவங்க வந்ததுல இருந்து அந்த பொம்மையை அவன் ஒரே ஒரு நாள் கூட அதுக்கப்புறம் நான் தொட்டு பார்த்ததே இல்லமா, அவனோட குணத்திலயும் நான் நிறைய மாற்றங்களை தான் பார்த்தேன், உன்னோட முடிவை நீ மாத்திக்க முடியுமாமா, என் பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமாமா அப்படின்ற மாதிரி இவரும் ஒரு மாதிரி பிரஷரை போட்டு போகும்போது இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கையறுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல அங்கேயும் கார்த்திக் இருக்கா இல்லையா, வீட்டுற மாதிரி தெரியல. எல்லா டாக்டர்ஸுமே என்னோட நேஹாக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோங்க, ஏதாவது ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வேற டாக்டர் வந்து சிகிச்சை அளிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி லிட்டரலி அங்க இருக்க எல்லாரையுமே மிரட்டி நேஹாவை காப்பாத்துங்க, நேஹா எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. நேஹா பொறுமை இழக்கிறாங்க. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வேகமா இவங்களோட காதலனை பார்க்கணும்னு போக அப்பாக்கு ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு. அதனால மும்பை வரைக்கும் போயிருக்காரு அப்படின்ற மாதிரியும் நிறைய முறை கால் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கனெக்ட் ஆகல அப்படின்றது புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப சோகத்தோட ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு. அந்த இடத்துக்கு கார்த்திக் வர ஆரம்பிக்கிறாரு. இவங்களை வேகமா வீட்டுக்கு கொண்டு போய் பயங்கரமான முறையில தாக்கிட்டே இருக்க குறுக்க இவங்களோட அப்பா வந்து அவரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு அவரை கொலை பண்ற லெவலுக்கு போய்கிட்டே இருக்கும்போது இதை இவங்க தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நீ ஒன்னும் பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி ஆசைப்பட்டேன்னு வையன், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, அப்பதான் இவனை விடுவ அப்படின்னு மாதிரி லிட்டரலி பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த கல்யாணத்துக்கு இவங்களை சம்மதிக்க வச்சார் அப்படின்ற மாதிரியும் கல்யாணம் நடந்த கையோட தான் இத்தனை கொடுமைகள் அரங்கேறிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி இவங்க அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட அழுதுகிட்டே இருக்கும்போது அப்படியே கற்பனா இவங்க அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போகணும்னு ட்ரை பண்ணும்போது இவங்களை பார்த்தது உங்களோட கனவு. அந்த லஸ்ட் ஃபீல்ட்ல வேகமா இவங்களோட கிட்ட வந்துகிட்டே இருக்கும்போது இவங்க கத்தி எடுத்துக்கிட்டு கழுத்துல வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நீ ஏதாவது பண்ண அப்படின்னா நான் கழுத்து அறுத்துக்கிட்டு இறந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அவரை மிரட்டி அவர் ஒரு மாதிரி மூலையில உட்கார வைக்கிறாங்க. இவங்க சாப்பிட்டு படுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மனுஷன் ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு அடுத்த நாள் காலையில இவங்களோட வீட்டு வேலைக்காரமா இருக்காங்க இல்லையா, அவங்க வீடு கிளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவரை எழுப்ப ஆரம்பிக்க அந்த சமயத்துல தான் இவருக்கு
இவருக்கு ஒரு பயங்கரமான ஷாக். அதாவது இவரோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க இங்க இருந்து காணாம போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. வேக வேகமா அவங்க வேலை செய்யற இடத்துக்கு போய் விசாரிக்க அவங்களோட ஃப்ரெண்டுக்கு எதுவுமே தெரியல. இதனால அங்க இருக்க எல்லாரையுமே மாற்றிட்டு அவ இங்க வந்தா அப்படின்னா முதல்ல அவ என்னதான் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எங்கெங்க போயிருப்பாங்களோ அந்த எல்லா இடத்துக்கும் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் எந்த இடத்துலயுமே அவங்க தென்படலை அப்படின்ற மாதிரி இவரோட மனநிலைமை மாற ஆரம்பிக்குது. எங்க போனா என்ன ஆனான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பல்வேறு விதமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. இதனால இவரோட போக்கஸ் இழக்க ஆரம்பிக்கிறாரு. இவரோட அப்பார்ட்மெண்ட் நினைச்சு வேற ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் தன்னோட மனைவியை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதனால சுத்தி இருக்க எல்லாருமே இவரை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் வீட்டு வேலைக்காரமா இவரோட மனைவியா இவருக்கு தெரிய ஆரம்பிக்கிறார். இதனால அவங்களோட ஒன்னா இருக்கலான்னு போக பட்டுன்னு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அடிச்சு துரத்த ஆரம்பிக்கிறாரு. இப்படி சுத்தி இருக்க எல்லார்கிட்டயுமே ஒரு மாதிரியான மனநிலைமையோட அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு தான் அவரோட மனைவி வீட்டுக்கு வராங்க அப்படின்ன மாதிரியும் எங்க நீ போன அப்படின்ன மாதிரி கிட்ட போகலாம் ட்ரை பண்ணும்போது அதே மாதிரிதான் கிட்ட வந்து அப்படின்னா நான் கழுத்து அறுத்துப்பேன்னு சொல்லி இவரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ற அந்த சமயத்துலதான் எங்க சண்டை அதிகரிக்க ஆரம்பிக்குது. அதாவது இவரை கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்ன மாதிரியும் தன்னோட மனைவியை போட்டு பயங்கரமா துன்புறுத்த ஆரம்பிக்க இந்த அபார்ட்மெண்ட் முழுக்க அலறல் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங் சில நடந்த விஷயங்கள் அப்படியே கரெக்ட் ஆக ஆரம்பிக்குது. சோ கார்த்திகை கைது பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரியும் இவரோட மனைவி அங்க இல்ல அப்படின்றதும் புரிய ஆரம்பிக்குது. முதல்ல இவருக்கு குழப்பமா இருக்கு, அது எப்படி அவரோட மனைவி இல்லாம போகலாம், அவ அங்கதான் இருந்தா அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க கிட்ட பேசி பார்க்கலாம் ட்ரை பண்ண அவங்க அவரோட மனைவியை என்னடா பண்ண அவங்க எங்கடா போனாங்க அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட மறுபடியும் போட்டோ காமிச்சு கேள்விகள் எழுப்பிக்கிட்டே இருக்கும்போது அப்ப இவர் எதுவுமே தெரியாத குழப்பத்துல இருக்கும்போது இவரோட மனைவியோட போட்டோவை இவர் கண்ணு முன்னாடி கிழக்கும் போது பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுறாரு. போலீஸ்காரனுங்க கூட பார்க்காம அங்க இருக்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்க இங்க ஒரு பயங்கரமான கலவரம் ஏற்படுது அப்படின்ற மாதிரியோ போலீஸ்காரன் மேல நீ கை வச்சிட்டியாடா அப்படின்ற மாதிரி இவரை சர மாதிரியா தாக்கிட்டு இவரை சுத்தி இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லார்கிட்டையும் பேச ஆரம்பிக்க அது மூலமா இவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. கோர்ட்ல ஆஜர்படுத்தும் போது இவரோட மனைவி எங்க போறாங்க அப்படின்றது இன்னமும் புரியல. ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்காங்க. இவர் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க அப்படியே சப்மிட் பண்ணும்போது இவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அண்ட் மனநல காப்பகத்துல இவரை சேர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரியோ இவரோட ஒரு சில நாட்கள் அங்க போய்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போலீஸ்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்க இந்த கார்த்திகை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட கதையில எனக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயத்த ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ நேஹா தன்னோட கௌதம பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல போயிருப்பாங்க. அங்க யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா அந்த இடத்துல கௌதம் இவங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்காரு. சோ பல நாள் கழிச்சு தன்னோட காதலியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போற மனுஷனுக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அவங்களோட வாழ்க்கை ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனா ஒரே ஒரு முறை அவங்க கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக தான் இப்ப வந்திருக்காரு. அது மூலமா இவங்க எவ்வளவு பெரிய டாக்ஸிக்கான சூழலை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதனால இதுல இருந்து இவங்களை வெளியே கொண்டு வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி நான் தற்கொலை பண்ணிப்பேன் என்ன தொட்ட அப்படின்னா மிரட்டி இருப்பாங்க இல்லையா அந்த விஷயங்களுக்குள்ள கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அவர் இல்லாத அதாவது இவங்க இல்லாத வாழ்க்கை அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ மனநிலைமை இம்பேலன்ஸா போயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்தி இருக்க எல்லாரையுமே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் இவங்க கேஸா ஃபைல் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அண்ட் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அவங்கள அந்த சம்பவத்துல இருந்து இவங்க தான் கரெக்டா ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவர் இல்லாத நேரமா பார்த்து கோர்ட்ல அவங்கள ப்ரொடியூஸ் பண்ணி நடந்த கொடுமைகள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இவரோட துணை இல்லாம அதாவது இவரோட கன்சென்ட் இல்லாம டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க ஹீரோ முன்னாடி சொல்லும் போது அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு மாதிரி குழப்பத்துல நின்னுகிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல அவனோட மனைவி இப்போ ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அதாவது அவனோட முன்னாள் மனைவி இப்போ ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காடா அப்படின்ற மாதிரி வீடியோ காமிக்க அவங்க கௌதம் இருக்காங்க இல்லையா அவரை கரம் பிடிச்சு தன்னோட வாழ்க்கை எப்படி எல்லாம் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டாங்களோ அந்த வாழ்க்கையை இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க ஒரு பாடல் மூலமா காமிச்சிட்டு அதாவது கூடவே இங்க மனநல காப்பகத்துல இருக்க கார்த்திக் கிட்ட போக ஆரம்பிக்குது. ஒரு பொம்மை இவருக்கு கீழே இருக்கும்போது அந்த பொம்மையை எடுத்து நேஹா அப்படின்ற மாதிரி தன்னோட மனைவியா இப்ப இவர் இதை பாவிக்க ஆரம்பிச்சுட்டார் அப்படின்றத காமிச்சு இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.